கல் சட்டியில செய்யற சாப்பாட்டுக்கு ஒரு தனி ஃபிளேவர் அண்ட் டேஸ்ட் இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு தடவை நீங்க கல் சட்டியில சமையல் செஞ்சீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டீல் கடாயை யூஸே பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நான் எல்லா டிஷ்ஷும் இந்த கல் சட்டியில தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த கல் சட்டியை எப்படி சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கடலை மாவு, அரிசி மாவு ரெண்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்து சாதம் வடிச்ச கஞ்சி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணுங்க. இது 2 லிட்டர் கெபாசிட்டி கல் சட்டிங்க. ஆல்ரெடி ப்ரீ சீசன் பண்ணி தான் வரும். 2 டைம் வாஷ் பண்ணிட்டு நல்ல சூடான தண்ணிய அதுல சேர்த்துட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ்ல வச்சு ஹீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சாதம் வடிச்ச தண்ணிய சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ஃபைனலா ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற குக்வர்ஸை விட இந்த கல் சட்டி காஸ்ட்லியா இருக்கும். இது முழுக்க முழுக்க கையாலேயே செய்வாங்க. இதுல நாம குக் பண்ணி சாப்பிடுறதுனால உடலும் ஆரோக்கியமா இருக்கும், டிஷ்ஷும் டேஸ்டா இருக்கும். இந்த ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா எத்னிக் பார்ட்ஸ் அண்ட் பேன் பேஜ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்க இந்தியா அண்ட் யுஏஇல பிசினஸ் பண்றாங்க. இவங்களோட நம்பர், வெப்சைட் டீடைல்ஸ் ஸ்கிரீன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்ல கொடுத்திருக்கேன்.